நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். பாலக்கோடு அருகே பெல்ரம்பட்டில் சூறைக்காற்றுடன் பெய்த ஆலங்கட்டி மழையால் சேதமான தக்காளி தோட்டம். தமிழக அரசு நஷ்டஈடு வழங்க விவசாயி கோரிக்கை. தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த பெல்ரம்பட்டி, கரக்கூர், சீரியம்பட்டி, திருமல்வாடி, கரிக்குட்டனூர், சிங்காடு, வெள்ளு அள்ளி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தக்காளி, வாழை, கரும்பு, நெல் உள்ளிட்ட பயிர்களை சாகுபடி செய்து வருகின்றனர். பெல்ரம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு சூறாவளி காற்றுடன் ஆலங்கட்டி மழை பெய்ததால் சுமார் 100 ஏக்கர் அளவில் தக்காளி தோட்டம் சாய்ந்து நீரில் மூழ்கி நாசமாகின. மேலும் நெல், வாழை உள்ளிட்ட பயிர்களும் கடும் சேதமடைந்துள்ளன. இந்நிலையில் பெல்ரம்பட்டியை சேர்ந்த தக்காளி விவசாயி ராஜன் என்பவர் கூறுகையில், நேற்றிரவு பெய்த சூறாவளி காற்று மற்றும் ஆலங்கட்டி மழையால் தனது தக்காளி தோட்டம் முற்றிலும் அழிந்து நாசமாகி உள்ளதாகவும், இவ்வளவு சேதமாகியும் எந்த ஒரு அதிகாரியும் நேரில் வந்து பார்க்கவில்லை என்றும், கடன் வாங்கி விவசாயம் செய்து வந்த நிலையில் தக்காளி தோட்டம் அழிந்ததால் கடன் சுமையில் சிக்கி உள்ளதாகவும், தமிழக அரசு உரிய இழப்பீடு தொகையை வழங்க வேண்டும் என விவசாயி கோரிக்கை விடுத்துள்ளார். நியூஸ் 21 செய்திகளுக்காக முனியப்பன். இப்போ தக்காளி சாகுபடி இப்போ 20 வருஷமாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு ஏக்கர் தக்காளி நட்டுருக்கேன். இது 80 நாள் தான் தக்காளி நம்மளுக்கு பழம் வருது. அந்த 80 நாளைக்கு எனக்கு சரியான வெயிலில் கஷ்டப்பட்டு காப்பாற்றி சொட்டு நீர் போட்டு அது அந்த உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தக்காளி நிறைய செஞ்சு கொடுங்க. நிறையா நைட்டு மழை பெஞ்சு ஆலங்கட்டி இறங்கி நிறைய காற்றுல தக்காளி குச்சி போகிறது அந்த தக்காளி எல்லாம் சாஞ்சிருச்சு. அது நிறையா ஆணிக்கல் காயெல்லாம் வேஸ்டேஜ் ஆயிடுச்சு. எங்களுக்கு தக்காளி நிறையா செஞ்சு கொடுங்க. எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரிகளும் முனிசிபோ இருக்கட்டும், உதாரியாக இருக்கட்டும், யாரும் எங்கள் தோட்டத்தை பார்க்கல. அதனால் எங்கள் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நிர்ணயம் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு நஷ்டஈடு கொடுங்குமாறு கேட்டுறேன். பேர் ராஜன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.